வணக்கம். தென்னை அமெரிக்காவின் மற்றொரு அருமையான நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கவிதை என்பது உள்ளத்தின் உயிர் நாடி என்பார் பாரதிதாசன். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மிக அருமையாக வெளிப்படுத்துவது என்பது ஒரு 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 ஆற்றல். தமிழின் மீது கொண்ட அன்பாலும் காதலாலும் தமிழ்நாட்டை விட்டு பல ஆயிரம் மைல்கள் கடந்து வந்திருந்தாலும் கூட அந்த பற்றும் அன்பும் காதலும் மாறாமல் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை ஹைக்கு வடிவில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கவிஞர்கள், அதுவும் பெண் கவிஞர்கள். அது கூட இந்த தலைப்பு மிக பொருத்தமான ஒரு தலைப்பு. வலசை சென்ற வண்ண மயில்கள். அற்புதமான ஒரு தலைப்பு, மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பின் கீழ் பெண் கவிஞர்களின் ஹைக்கு கவிதைகள் அத்தனையையும் தொகுத்து கொடுத்திருக்கிறார் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். இந்த கவிதைகளை எல்லாம் கவிஞர்கள் கல்பனா சுரேன், மாவி கனிமொழி, நளினி சுந்தர்ராஜன், மேனகா சுரேஷ், ராஜீவாஞ்சி அவர்கள் மற்றும் ஷீலா ரமணன் அவர்கள் தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். அதை அத்தனையும் தொகுத்து அதை பற்றி ஒரு ஒரு கவியரங்கமாகவே இதை தொகுத்து வழங்கிட கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று கவிதை பாடிட அழைக்கிறேன். அதை தொகுத்து வழங்கிட கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களை வருக என அழைக்கிறேன். நன்றி நன்றி நன்றிங்க பிரபு. ரொம்ப மகிழ்ச்சி. முதலாவதாக அன்னை தமிழுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். திணை அமெரிக்கா வழங்கக்கூடிய நிறைய சிறப்பான நிகழ்வுகளில் இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய முதல் பெண்கள் ஹைக்கு தொகுப்பு நூல் என்ற பெருமையை பெற்ற இந்த வலசை சென்ற வண்ண மயில்கள், இந்த நூலை நம்ம இப்பதான் சமீபத்துலதான் வெளியிட்டோம். இந்த நூலிலிருந்து கவிதைகளை 7 கவிஞர்களாக நாங்கள் எழுதியிருப்பதை இன்று கவி அரங்கமாக நடத்த காத்திருக்கிறோம். இந்த நூலை அற்புதமாக வடிவமைப்பு செய்து கொடுத்த திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நூலினி பதிப்பக உரிமையாளர். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கவி அரங்கம் என்பதால் அதிகமாக நாங்கள் பேசாமல் நாங்கள் கவிதையிலேயே பேசுவோம் என்று சொல்லி முதலாவதாக இந்த அருமையான அரங்கிற்கு என்னை அழைத்து கவி தலைமையாக இந்த நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கும் பொறுப்பினை வழங்கிய வரவேற்பினை கொடுத்த பிரபு அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும், நண்பர் இளமாறன் அவர்களுக்கும் திணை அமெரிக்க தோழமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக கவிதை பாட வருகிறார். இந்த ஹைக்கூங்கிறதுக்கு விதைக்குள் விருட்சத்தை அடைக்கக்கூடிய ஒரு முயற்சி. இதுதான் இந்த ஹைக்கூ. இந்த ஹைக்கூவை பாடுவதற்கு ஓவிய ஆசிரியரான ஷீலா ரமணன் அமெரிக்காவில் சான் ஆண்டோனியோவில் இருக்காங்க, டெக்சாஸ்ல. 4 புத்தகங்களை இதுவரைக்கும் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து கவிதைகள், கதைகள், பயணக்கட்டுரைகள் எழுதிட்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்துல 10 வருடங்களாக தன்னார்வல பணியும் செஞ்சுட்டு வராங்க. அரசன் மீடியால வீடியோ விஜே மற்றும் ரேடியோ ஜாக்கியாகவும் பணி செய்த அனுபவம் இவருக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிரபல நாளிதழில் NRI வெளிநாட்டு நிருபராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். வாங்க தோழி, உங்களுடைய கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நூலினி பதிப்பகம் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள். நான் அன்னைக்கு முதல் தடவை சொன்ன மாதிரி வானமே எல்லை, வானம் கூட எல்லை இல்லை, இந்த நூலேனியில் ஏறி சென்றால் உங்களுக்கு வானம் கூட எல்லை இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்புடன் ஆனந்திக்கு பதிலா கண்டிப்புடன் அன்புடன் சேர்த்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு உத்வேகமா, ஒரு சகோதரியா, ஒரு அன்னையா இருந்து பண்ணுங்க உங்களால முடியும், இந்த டயத்துக்குள்ள வாங்க, அந்த மாதிரி உத்வேகம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க ஆனந்தி அவர்கள். அனைத்து வண்ண மயில்களுக்கும் நான் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடுத்து 1 நிமிடம் எடுத்துக்கொள்வதற்கு காரணம் பிரபு அவர்களுக்கு நன்றி, இளமாறன் அவர்களுக்கு நன்றி, அனைத்து தோழிகளுக்கும் நன்றி. இந்த 2 மாதங்களாக இந்த வண்ண மயில்கள் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றதே சொல்லலாம். எல்லா இடத்துலயும் எப்போ உங்க மயில்கள் புக் எங்க கிடைக்கும் மயில் புக்குன்னே வச்சுட்டாங்க, மயிலுனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும். உங்களுக்கு முதற்க நன்றியும் வணக்கமும். நான் எழுதிய சில ஹைக்கூ கவிதைகள் சிலவற்றை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். கணக்கில்லா கூட்டம், மாநகரில் கும்பாபிஷேகம், விளக்கிற்கு எண்ணெய் தேடிய குருக்கள்.
கையோடு வந்தது கதவு, கரண்ட் பில் கட்டவில்லை. மகாராணி சீரியலில் மகாராணியாக நடிக்கும் நடிகை. கண்ணாடி காட்டிய கம்பீரம் தோள்பட்டையில் நின்றது. 40 முடிவெட்டிய நங்கை. தங்க கலச கோபுர வீடுகளில் வௌவால்கள். திக் திக் திகழ்படம் கூச்செறியும் காட்சிகள். துணைக்கோ டியூப்லைட். கையெல்லாம் களிமண். பசி மயக்கத்தில் தொழிலாளி. சிரித்தார் லாஃபிங் புத்தா. அடிமேல் அடி வாங்கி வலிக்க தீட்டிய நகை. வெல்வெட் பெட்டியில் சுகமாய். ஒரு காலத்துல நாங்க ஏக்கத்தில் மடு. தொலைதூர மலைகள். நெய்சோறும் அவியலும் தோழியிடம் மனத்தது. ஏக்கத்தில் விடுதி பெண். ஊட்டி களைத்து ஓய்ந்த பின் கிடைத்தது பால்வாடியில் வேலை. பள்ளி பேருந்தில் பசியுடன் இறங்கிய குழந்தை கேட்டது, பூனை பால் குடித்ததா? கடவுள் கொடுத்தது நன்கு வேலை செய்கிறது. வயிற்றில் பசி. ஊரறியும் அவள் நெருப்பென்று எண்ணிக் குளிர்கிறாள் ஒற்றை தாய். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பு தோழி. ரொம்ப அருமையாக உங்களுடைய கவிதைகள் 10, ஏன்னா நம்ம 24 கவிதைகள்ல இருந்து உங்களுக்கு பிடித்த ஒரு தாய்க்கு தான் பெற்ற குழந்தைகள்ல எல்லா குழந்தையுமே சிறப்பான குழந்தை தான். அதுல உனக்கு எந்த குழந்தை பிடிக்கும்னு கேட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ, அது மாதிரி உங்களுக்கு பிடித்த 10 கவிதைகளை வாசியுங்கள் என்று சொல்வது. அதிலும் சிறப்பான கவிதைகள் 10 எடுத்து நீங்க அழகாக வாசித்து கொடுத்தமைக்கு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஹைக்கூவினுடைய சிறப்பே 2 வரிகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே 3வது வரியில் என்னவாக இருக்கும்னு கேட்பவர்களையும் வாசிப்பவர்களையும் யோசிக்க தூண்ட வேண்டும். அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கும் தங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். குறிப்பாக அந்த நகைப்பெட்டி அடி மிதியெல்லாம் வாங்கிட்டு கடைசியில வெல்வெட் பெட்டியில ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக கவி பாட வரும் வண்ணமையில் நம்முடைய மேனகா நரேஷ் அவர்கள் இயன்முறை மருத்துவர், உளவியலில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். இசையின் மீதுள்ள நாட்டம் காரணமாக சாயி குருகுலம் எனும் இசைப்பள்ளியை நியூஜெர்சியில் நடத்தி வருகிறார். பல மேடை நிகழ்ச்சிகளில் பாடிய அனுபவமும் இவருக்கு உண்டு. இதுவரை 5 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். 6 கவிதை தொகுப்பு நூல்களில் இவருடைய படைப்புகள் இடம்பெற்றுள்ளது. இசை, எழுத்து, பின்னல் கலை, இந்த மாதிரி பல துறைகளில் விருதுகள் நிறைய வாங்கியிருக்காங்க. இவருடைய கவியரங்குகள், கருத்தரங்குகள், பட்டிமன்றம், சொற்பொழிவு, இப்படி தொடர்ந்து தமிழ் தாய்க்கு தன்னுடைய சேவையை செய்து வருகிறார். வாருங்கள் மேனகா அவர்களே, உங்களுடைய கவிதைகளை தாருங்கள். வணக்கம் தோழி. முதலில் நூலேணி பதிப்பக பதிப்பாசிரியர் கன்னிக்கோவில் ராஜா சாருக்கு என்னுடைய வணக்கங்கள். அடுத்து தோழி அன்புடன் ஆனந்தி, இந்த அழகான வலசை சென்ற வண்ண மயில்கள் அப்படின்ற இந்த அழகான ஹைக்கூ தொகுப்பினுடைய தொகுப்பாசிரியர் தோழி அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மற்றும் இந்த தொகுப்பில் தன்னுடைய கவிதைகளை கொடுத்து ரொம்ப அழகா இந்த கவிதை நூலை சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிற எல்லா கவிஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும். இப்ப இன்னைக்கு திணை அமெரிக்காவும் நூலேணி பதிப்பகமும் இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு ஹைக்கூ கவியரங்க நிகழ்வுல பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய 10 ஹைக்கூ கவிதைகளை இப்பொழுது நான் வாசிக்க போகிறேன். வானவில்லின் குறுக்கே கருப்பு அழிப்பான் பறவைகள் கூட்டம். வெள்ளிச்சரிகை பளபளக்கும் சேலை பௌர்ணமி கடல். காற்றின் பெருமூச்சில் கலங்கும் பூமி புயலுடன் மழை. சாளர கண்ணாடியில் மழை எழுதும் வரிகள் மேகங்களின் கதைகள். தண்டவாளத்தை மொய்க்கும் ஏக்க பார்வைகள் தாமதிக்கும் ரயில். மலையில் சறுக்கும் மாலை நேர சூரியன் விளிம்பில் இரவு. நேற்று வரை நிறைந்திருந்த சாய்வு நாற்காலி நீங்காத கதகதப்பு. கிளைகளை இணைக்கும் சிலந்தியின் முயற்சி மரத்தில் வலைகள். மெதுவாய் விலகும் கைகளின் கோர்வை முடிந்து போன காதல்.
வாசல் நிலைக்கும் பாட்டியின் கண்கள், கோடை விடுமுறை. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. எனக்கு நீங்க அந்த சிலந்தி பத்தி சொல்லும் பொழுது, அது அப்படியே அந்த ஒரு கவிதையினுடைய சிறப்புன்னு சொல்றது வந்து நமக்கு அது கண் முன்னாடி அது காட்சிப்படுத்தணும். அவங்க சொல்லும் பொழுதே நமக்கு அப்படியே காட்சிப்படுத்தணும். எனக்கு இந்த கிளைகளை இணைக்கும் சிலந்தியின் முயற்சி, மரத்தில் வலைகள் அப்படின்னு சொன்னது வந்து, எவ்வளவு அழகா அது பின்னல் போட்டு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை வந்து சின்ன ஒரு குமிழ்க்குள்ள அடைச்ச ஒரு சிறப்பு. அனைத்து கவிதைகளுமே மிகச் சிறப்பு. உங்களுடைய இலக்கிய பயணம் இன்னும் தொடரட்டும். வாழ்த்துகள் தோழி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக தன்னுடைய ஹைக்கூ கவிதைகளை தரக்கூடிய வண்ணமயில் கல்பனா சுரேன் அவர்கள் 25 ஆண்டுகளாக யோகா மற்றும் தியான பயிற்சியில் இருக்கிறார். தனியார் வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஆயுர்வேத வாழ்வியல் ஆலோசகர் மற்றும் நிறைய விஷயங்கள் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஜோதிட ஆய்வாளர். இவருடைய முதல் கவிதை தொகுப்பு நூல் கவிதை நூல் விடியல், அப்புறம் மினியேச்சர்ஸ், அப்புறம் லியூமினாரிட்டிஸ் அப்படின்னு 2 ஆங்கில நூல்கள் வேற நூலினி பதிப்பகம் வழியாகவும், அடுத்து ஒளித்துளிகள் ஹைக்கூ நூல், சாளரத்தின் வழியே சூரியன் லிமரைக்கு நூல், இதெல்லாமே நூலேணி வழியா வந்தது. நிலாமகள் தன்முனை கவிதை நூல், இதுவும் நூலேணி வழியா வந்திருக்கு. இப்போது திருக்குறளின் ஒரு மீள் வாசிப்பாக வீடு அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதிட்டு வராங்க. இப்பொழுது தன்னுடைய ஹைக்கூ கவிதைகளை தர வருகிறார் கல்பனா. வருக. நன்றி ஆனந்தி. முதலில் இந்த திணை அமெரிக்காவும் நூலேணி பதிப்பகமும் சேர்ந்து நடத்தும் இந்த கவியரங்கத்துல கலந்துக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. திரு ராஜா சார் அவர்களுக்கு, நூலேணி பதிப்பகம் திரு ராஜா சார் அவர்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். நான் இதை ஒரு வாய்ப்பா கருதி ராஜா சாருக்கு மிக்க மிக்க நன்றி. ஆனந்தி தோழி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த கவியரங்கத்தை மட்டுமல்ல, எங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த நூலை தொகுத்த ஆனந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. திணை அமெரிக்காவுக்கும் மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது என்னுடைய கவிதைகளில் 10 நான் வாசிக்கிறேன். முதலில், தனித்து வந்த பின் விடுதலை உணர்வில் சிறகடிக்கும் சருகு, அணைக்கும் சூரியன் உருகி உருகி காதலிக்கும் இறுகிய பனிக்கட்டி, பட்ட மரம் வர காத்திருக்கும் நிழல், பட்ட மர கிளையில் வந்தமரும் குருவி பசுமை நினைவுகள், உறவை தேடி தலைவிரித்து காத்திருக்கும் ஒற்றை பனைமரம், ஆட்டுவிக்க இலைகளின்றி ஏமாறும் காற்று குளிர்காலம், பூசை முடிந்த பின் தனித்து விடப்படும் சாமி, கரை தொடும் அலை பேதமின்றி முத்தமிடும் கருப்பு கால்களை, கை அருகில் பூ தொலை தூரத்தில் நிலா இரண்டும் அழகு, கூரைக்குள் வேகமாய் நுழையும் மழை காத்திருக்கும் பாத்திரங்கள். நன்றி. மிகச் சிறப்புடா, மிகச் சிறப்பு. உங்களுடைய கவிதைகள், ஒவ்வொருவருடைய கவிதைகள், நம்ம 7 பேர்ல நான் இப்போ நானும் அதுல ஒருத்தியா இருக்கிறதுனால, உங்க 6 பேருடைய கவிதைகளுமே ஆங்கிலத்துல யூனிக்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமான ஒரு பொருண்மையோட எல்லாரும் எழுதியிருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துகள். தோழி வாசிச்ச கவிதைகள்ல எல்லாமே சிறப்பு என்றாலும், இந்த ஆட்டுவிக்க இலைகள் இன்றி ஏமாறும் காற்று, இங்க என்ன சொல்ல வராங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, இங்க குளிர்காலம் வந்துருச்சு. எல்லா மரமும் வந்து இலையுதிர் காலமாக பட்ட மரமாக நிற்கிறது என்பதை ரொம்ப பாந்தமாக எழுதியிருக்கிறாங்க. தோழமைக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். தொடரட்டும்டா தங்களுடைய தமிழ் பணி. நன்றி. அடுத்த கவிஞர் கவி பாட காத்திருக்கிறார் நம்முடைய தோழி கனிமொழி அவர்கள். வண்ணமயில் கனிமொழி, வருக. பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தில் அமெரிக்க ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக செயலாற்றுகிறார். இதுவரை 7 நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். வல்லினச் சிறகுகள், கொக்கரக்கோ கவிதை ஆகிய இதழ்களின் ஆசிரியர் குழுவில் இவருடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது. அதிலும் கொக்கரக்கோவில் இவர் முதன்மை ஆசிரியராக இருக்கிறார் என்பது சிறப்பு. தி காமன் சென்ஸ் காலாண்டு மின்னிதழில் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் சார்பாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இவர் ஆசிரியர் குழுவில் பங்கேற்று வருகிறார். தி காமன் சென்ஸ், கொலுசு, கூதிர், மவ்வல், உயிர்மன், நூலேணி, மகாகவி ஆகிய மின்னிதழ்களில் இவருடைய கவிதைகளும் கட்டுரைகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் சிறப்பு, மகாகவி தமிழன்பன் விருது, அவன் நிற்கிறான் என்ற கவிதைக்காக 2020 இவர் விருது வாங்கியிருக்கிறாரு. வாங்க தோழி, உங்களுடைய கவிதையை தாருங்கள்.
மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திணை அமெரிக்காவிற்கும் நூலேணி பதிப்பகத்திற்கும் என்னுடைய நன்றி. எப்போதும் போல எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் சிறப்பாக அதை நெறியாள்கை செய்யக்கூடியவர் நம்முடைய அன்புடன் ஆனந்தி அவர்கள். அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வலசை சென்ற வண்ண மயில்கள் இந்த ஹைக்கு தொகுப்பிலிருந்து என்னுடைய சில ஹைக்குகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்கள் சொல்கிறது கொக்கிடம் தப்பித்த கதை. வறண்ட நிலத்தில் மஞ்சள் முட்டுகள், வெட்டுக்கிளி முட்டைகள், திறக்காத நூலை படித்து தீர்த்து விடுகின்றன கரையான்கள். இளவேநீர் காலம் பாடுகிறது, இளவேநீர் காலம் பாடுகிறது கொசு. உறைந்த பனிக்கட்டிகளில் சிக்கி தவிக்கிறது நீர். வீட்டிற்குள் வீடு, சுவரில் சிலந்திக்கூடு, வீடெங்கும் வெள்ளிகள், ஓடுகின்றன வெள்ளி மீன் பூச்சி. காகிதத்தில் கிறுக்கும்போது அசைகிறது மரம். மீன் தொட்டியில் அடைபட்டிருக்கிறது கூழாங்கற்களோடு கடல். புல்லாங்குழல் இசைக்கப்படும் போது மௌனிக்கின்றன மூங்கில் காடுகள். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பு, மிகச் சிறப்பு. அதாவது எப்போதுமே ஒரு வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவர் நம்ம கனிமொழி தோழர். எப்பவுமே அவருடைய கவிதைகள் நான் இந்த படிம கவிதைகள்லாம் நிறைய எழுதுவாங்க. நான் ரசிச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பாக இந்த கவிதையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 10 கவிதைகள்ல நான் உடனே அப்படி வாசிச்ச உடனேயே நமக்கு பட்டுன்னு ஒட்டிக்கும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லப்போனா, தூண்டிலில் சிக்கிய மீன். மீனின் கண்கள் சொல்கிறது. என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு நகைச்சுவையா கேட்கிற மாதிரி கூட கேட்கலாம். கொக்கிடம் தப்பித்த கதை. எவ்வளவு அழகா ஒரு கற்பனை. இந்த கவிதை மாதிரியே எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. கனிமொழி தோழருக்கு மீண்டும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும்டா. வணக்கம். அடுத்ததாக கவிபாட வரும் வண்ணமையில் நம்முடைய தோழமை நளினி சுந்தரராஜன் அவர்கள் மில்வாக்கி, விஸ்கான்சின், வட அமெரிக்கால இருக்காங்க. பள்ளி, கல்லூரி நாட்களில் நிறைய போட்டிகள், வார பத்திரிகைகளுக்கு கவிதைகள் எழுதுறது தான் இவருடைய பொழுதுபோக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. தமிழ், ஆங்கிலம் 2லுமே எழுதிட்டு வராங்க. நிறைய வருஷங்களுக்கு பிறகு இங்கே அமெரிக்காவில் கவியரங்கங்கள், அப்புறம் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளில் தொடர்ந்து இப்பொழுது பங்கேற்று வருகிறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றாங்க. முகநூல் மற்றும் சில மின் இதழ்களிலும் இவர் தொடர்ந்து எழுதி வருகிறார். ஃபேஸ் இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மொழிபெயர்ப்பு கவிதை நூல். அது மட்டும் இல்லாம திக்குகளின் புதல்வியர், உறைபனி உதிர்த்த இறகு, இந்த மாதிரி தொகுப்பு நூல்களில் எல்லாம் இவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. தமிழும் கவிதைகளும் போலவே இயற்கையும் எனக்கு பிடித்த விடயம்னு சொல்லக்கூடிய நளினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் கவிதைகளை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வலசை சென்ற வண்ணமயில்கள் இந்த தொகுப்பு நூல்ல என் கவிதைகள் இடம்பெற வாய்ப்பளித்த தொகுப்பாசிரியர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், நூலேணி பதிப்பகத்தார் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும், திணை அமெரிக்கா மற்றும் நூலேணி பதிப்பகம் இணைந்து நடத்தும் இந்த கவியரங்கத்தில் பங்குகிற வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த தொகுப்பு நூலிலிருந்து என்னுடைய சில கவிதைகளை இப்போது வாசிக்கிறேன். மேகம் ஊடுருவி தூவும், நனைய அழைக்கும் சூரிய மழைக்கதிர், அண்ணாந்து பார்க்க மாயாஜாலம் வானவில், காட்டில் அடைமழை சிறு ஜீவன்கள் ஒதுங்கிட காளான் குடை, வடிவியல் துல்லிய அழகு மலர்களில் மகரந்த மையங்கள் கணித மேதை இயற்கை, மின்னொளி இல்லாத புதரில் தன்னொளி ஏற்றிடும் சுடர் மின்மினிகள், ஒரு சிறிதாய் மாறி வாழ ஏங்கச் செய்யும் கடற்கரை மணல் வீடு, கொட்டும் பூந்தூவல் தாளரத்தில் மென்திரை வெண்பனி, தீக்குழம்பின் ஒளி பிரதிபலிப்பு துளியும் சுடாத தன்மை நிலவொளி, கரும்பாறை பிளவில் குட்டிச் செடி வாழ்வியல் நம்பிக்கை, குறுக்கே பிளந்த நடுமரம் வட்டங்களாய் வயதின் வரிகள் முதுமை, வெட்டப் போகிறார்கள் நாளை அவர்களுக்கும் நிழல் மரத்தின் கருணை. நன்றி. அருமை, அருமைடா. ரொம்ப சிறப்பு. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஒரு தொகுப்பாசிரியரா இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம். கூடுதல் சிறப்பு என்னன்னா, இவங்க கவிதைகள் வரும்பொழுதே நம்ம படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த 24 கவிதைகளுக்கு நம்ம 35 கேட்டிருந்தோம். அப்ப அத்தனையும் இவர்களுடைய அந்த திறமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தொகுப்பாசிரியரா இருக்கிறதுல அது ஒரு விஷயம். 2வது அந்த 24ல இருந்து இப்ப ஒரு 10 இவங்க எதை எடுப்பாங்கன்னு நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். அதையே நான் நினைச்ச மாதிரியே நிறைய பேர் நான் நினைச்ச கவிதைகளே எடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பா நான் ரொம்ப ரசிச்சது இந்த 10ல அண்ணாந்து பார்க்க மாயாஜாலம். நம்ம நினைப்போம், ஒருவேளை சர்க்கஸ் கூடாரமா இருக்குமோ, அங்க ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு பல சிந்தனைகள் நமக்கு வந்து போகும்.
அழகா சொல்றாங்க வானவில். ஏன்னா வானவில் இயற்கை அளித்த ஒரு கொடை இல்லையா நமக்கு, அது மாயாஜாலம். அத ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். தொடரட்டும் தங்களுடைய கவிதை பயணம். இப்போ இந்த 7 பேரில் தொகுப்பாசிரியர் தவிர்த்து நிறைவு கவிஞராக இப்பொழுது களம் காண்கிறார் நம்முடைய வண்ணமயில் ராஜீவாஞ்சி அவர்கள். புதுக்கோட்டையில் பிறந்து தற்போது ஹியூஸ்டன் டெக்சஸில் வசிக்கிறார். மாண்டசோரி ஆசிரியராகவும் தன்னார்வல தமிழ் ஆசிரியராகவும் கவிஞர், கட்டுரையாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர், இலக்கிய ஒருங்கிணைப்பாளர், கவிதை போட்டி நடுவர், இப்படி நிறைய பணிகள் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. தினமணி, காற்று வெளியீடை, மக்கள் முரசு, சக்தி, புக் டேயின், இந்த மாதிரி தென்றல், முல்லை, தமிழ்ச்சாரல், இப்படி நிறைய பத்திரிகையில தொடர்ந்து எழுதிட்டு வராங்க. இவருடைய கூடுதல் சிறப்பாக நான் சொல்ல நினைக்கிறது, இலக்கியங்களில், அதாவது சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் நமக்கு எளிமையான ஒரு கவிதைகளாக தொடர்ந்து வழங்கி வருகிறார். அது என்னைக்குமே நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விடயம் ராஜிக்கிட்ட. அடுத்ததா நீலிடை கங்குல் வெளிநாட்டு தமிழ் படைப்பு இலக்கியத்தில் சிறந்த நூல் விருது வாங்கியிருக்கு தமிழக அரசோட. மகாகவி ஈரோடு தமிழன்பன் விருதும் வாங்கியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியுமே நான் தனி நிகழ்ச்சி வைக்கலாம். அவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர்கள். வாருங்கள், உங்கள் கவிதைகளை தாருங்கள். நன்றி ஆனந்தி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நூலோட தொகுப்பாசிரியரா ஆனந்திக்கு பெரிய நன்றி. நூலேணி பதிப்பகத்தின் ராஜா சார் வந்து 2 பேருமே ஒரு அழகான ஒரு காம்பினேஷன். இப்ப ஷீலா சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பா வலிக்காம நல்ல வேலையெல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனா நமக்கு தான் அது பெருமை கொடுக்குற வேலையா இருக்கும். அதுக்கு நன்றி. நான் இப்ப இந்த கவிதைக்குள்ள போறேன். பனி படர்ந்த சிகரங்கள் குளிரில் நடுங்குகின்றன. செர்ரி மலர் கூட்டம். இது வசந்த காலத்தின் வரவுக்காக ஒரு வாய்ப்பு. அடுத்தது சூடான முதல் தோசை ரசித்து சாப்பிட்டாள் நின்று கொண்டே. இது பல பேருக்கு இருக்க அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். மருத்துவமனையில் தாய் நேரம் நகரவே இல்லை விமான பயணத்தில். வயலெங்கும் களை மறு உழவு நடக்கவில்லை மனை விற்பனைக்கு அட்டை. நகரும் உணவு வண்டி சாலையோரம் மொய்த்தது மக்கள் கூட்டம். தூங்கும் குழந்தை அப்பாவின் தோளில் இருக்கிறது காப்பக வாசலில். சூரியன் வருவதைக் கண்டு விழுந்து அழுகிறது குழந்தை. சூரியன் வருவதைக் கண்டு விழுந்து அழுகிறது குழந்தை. உருகும் பனிமனிதன். மிதக்கும் சரகு மிதக்கும் சருகு பளிச்சிடும் சிலந்திவலை ஓரமாய் ஒதுங்குகிறது. தெரிக்கும் நீர்த்திவளை அருவிக்கரை பேருந்து நிலையம் எச்சில் கரை. வாடாமல்லி செடி வாடி நிற்கிறது வாசல் பக்கம் பின்பணிக்காலம். நன்றி. மிகச்சிறப்புடா, மிகச்சிறப்பு. இவர்களுமே ஒரு இயற்கை காதலி அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய ரசித்து எழுதக்கூடிய ஒரு கவிஞர். ரொம்ப அந்த பனி படர்ந்த சிகரங்கள் குளிரில் நடுங்குகின்றன. சிகரங்கள் ஏன் நடுங்குது? அங்க என்ன நடந்துச்சு? யாரும் ஐஸ கொண்டு கொட்டிட்டாங்களா அது மேல? அப்படின்னு ஏற்கனவே பனி படர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சு கொண்டிருக்கும் போதே ஒரு அங்க வைக்கிறாங்க பாருங்க, செர்ரி மலர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அந்த காட்சியை வந்து நீங்க கண் முன்னாடி கொண்டு பார்க்கும் பொழுது மனசு அப்படியே குளிர்ந்து போகும். அந்த மாதிரி நிறைய கவிதைகளை, அது மாதிரி வெளிநாட்டிற்கு நம்ம விமான பயணத்துல போங்க, யாராவது உடல்நிலை சரியில்லாம இருக்க சமயத்துல எப்படி ஒரு வலியோட பயணிக்கக்கூடிய பெண்ணின் நிலை, நிறைய விஷயங்கள், ஒரு ஆழமான ஒரு பாடுபொருள் கொண்ட கவிதைகளை கொடுத்த நம் ராஜி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். நன்றிம்மா, நன்றி. இப்ப வந்து நம்ம இப்போ நிறைவு கவிஞராக இந்த 7வரில் ஒருவராக நானும் எழுதியிருந்தேன். என்னை பத்தி நானே எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது, அதனால ஒரே வார்த்தையில சொல்லி நான் தொடங்குறேன். செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும் என்று வாழக்கூடியவள் நான். என்னை பற்றி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னுடைய கவிதைகள் நான் சொன்னதுதான், இன்னுங்க நீங்க நான் எழுதுனதுல 10 மட்டும் நான் எப்படி எடுத்து கொடுக்கறதுங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்தது. இரவின் இன்னிசை சட்டென நின்றது பாம்பு விழுங்கிய தவளை. தொலைந்து போனது கரடிக்குட்டி வெயில் கரைத்த பனி பொம்மை. மழை வெறித்த வானம் இடம்பெயரும் பறவை தூறலிடும் கிளை. பயணம் முடிந்து திரும்பினேன் காத்திருந்தன வாடிய செடிகள்.
செர்ரி பூக்களிடையே ஒளிந்து கொண்டது நீலவானம். வெட்டுக்கிளியின் தாகம் தீர்த்தது இலை நுனி மழை. சாலை மறைத்த ரத்தினக் கம்பளம், உதிர்ந்த மேப்பல் இலைகள். அடுத்ததா எந்த கவிதையை சொல்றது? நிழற்குடையில் ஓய்வு, சிதறும் மஞ்சள் முத்துக்கள், வேப்பம் பழங்கள். முற்றிய கதிர் விவசாயிக்கு முன்விருந்து, கொத்தும் பறவை கூட்டம். முற்றிய கதிர் விவசாயிக்கு முன் விருந்து, கொத்தும் பறவை கூட்டம். மருத்துவர் அறிவுரை, விடாத உடற்பயிற்சி, இளைத்தது நாய். வீசி எறிந்த பெண்ணும் சுழன்று மகிழ்விக்கும் பம்பரம். நன்றி. வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நன்றி. மிகச் சிறப்பாக கவிதைகளை கொடுத்து இந்த தொகுப்பு நூல், என்னுடைய பணி நீங்க சொன்ன மாதிரி நிறைய வேலையா இருந்தாலும் கூட உங்களுடைய கவிதைகள் தான் இந்த நூலுக்கு அழகு சேர்த்தது. அப்படி அழகாக இந்த நூலினை கொண்டுவதற்கு ஒரு பின்புலமாக இருந்து என்னோடு கைகோர்த்து செயல்பட்ட உங்கள் 6 பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். இந்த ரொம்ப பெருமையோட இந்த கவிஞர்களை நான் மீண்டும் ஒரு முறை காமித்துக் கொள்கிறேன். இந்த வலசை சென்ற வண்ண மயில்கள், வெகு சிறப்பான இந்த நூல். இதை வடிவமைத்து கொடுத்த நம்முடைய கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். நூலேணி பதிப்பகம் நம்ம எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி தான். ராஜா சார் வந்து எப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, ஒரு நூலாவது வெளியிட்டுருங்க, ஒரு நூலாவது வெளியிட்டுருங்கன்னு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாரு. அந்த நூலேணி பதிப்பகம், அந்த பதிப்பக உரிமையாளருங்கிற பணியை சரியா செய்யறாரு. அதை தாண்டி அவருடைய வடிவமைப்பு, அது எத்தனையோ நூல்கள் வடிவமைப்பு நம்ம பார்த்திருப்போம். அது மெனக்கடல். ஏன்னா ஒரு பக்கத்திற்கு இப்ப பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, வெளிநாட்டுக்கு விமானத்துல போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அங்க ஒரு குட்டி விமானத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இயற்கை காட்சிகளை சொல்லும் பொழுது அந்த மெனக்கடல். ஏன்னா ஒவ்வொரு கவிதைகளையும் அவர் உள்வாங்கி அதுக்கு தகுந்த ஓவியத்தை எடுத்து வைக்கணும். இந்த ஓவியங்கள்ல நாங்க கொடுத்தது இல்ல, நம்ம பதிப்பக உரிமையாளர் ராஜா சார் தான் வச்சிருக்கிறாங்க. இப்பொழுது பதிப்பக உரிமையாளர் என்ற முறையிலும் இந்த நூலினை அருமையாக வடிவமைத்து கொடுத்த முறையிலும் அவரை நாம் வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். வாருங்கள் ராஜா, உங்களுடைய வாழ்த்தை தாருங்கள். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சிறப்பான கவிதை அரங்கம் முடிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கவியரங்குகள் ஹைக்கூல ரொம்ப குறைவு தான். அதாவது நம்ம கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து ஜூம் வழியா நம்ம கவியரங்கு நடத்திட்டு இருக்கோம். அதுலயும் குறைவா வந்து ஹைக்கூக்கள் நடத்துறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஹைக்கூ கவிதைகள் வந்து படிக்கும்போது தான் அதோடைய உள்வாங்க முடியும். சொல்லும் போது அதை உள்வாங்கிறதுக்கு ரொம்ப நம்ம வந்து மெனக்கிடணும். அப்பதான் உள்வாங்க முடியும். அந்த இதுல வந்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, நிறுத்தி நிதானமா படிக்கும்போது அந்த காட்சியை நம்ம வந்து உள்வாங்குறோம், ஒவ்வொரு காட்சியா. சில பேர் அப்படி படிக்கும்போது அந்த காட்சி உள்வாங்கிறதுக்குள்ளேயே அந்த கவிதை முடிஞ்சு போகுது. அந்த ஒரு துளியில மழை வந்து செகண்ட்ல முடிஞ்சு போற மாதிரி, மழை வந்து நின்று பெய்யும் போது அந்த ஈரம் வந்து பதியும்ன்ற மாதிரி, இந்த ஹைக்கூ கவிதைகள்ல நிறுத்தி நிதானமா வாசிக்கும் போது தான் மனசுக்குள்ள பதியும். அப்படி இந்த ஒரு ஹைக்கூ கவியரங்கத்தை திணை அமெரிக்கா தன்னோட பெருமையை கொள்றதுக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஹைக்கூக்கள் வந்து வரலாற்று பதிவா நாங்கள் பதிவு பண்ணும்போது, தமிழ்நாட்டு வரலாற்றுல ஹைக்கூ கவிதைகள் வரலாற்றுல அமெரிக்கால திணை அமெரிக்காவும் நூலேணி பதிப்பும் இணைந்து ஹைக்கூ கவியரங்கம் நடத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து பெரிய வரலாற்று நிகழ்வா மாறும். பிற்காலத்துல நம்மளுடைய பேர பசங்கள்லாம் இதை பத்தி பெருமையா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை திணை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்துருக்குதான் நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் படிச்ச உடனே நமக்கும் ஒரு இந்த வைரஸ் மாதிரி தான் தொற்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு தொற்று ஏற்பட்டுச்சு. என்னன்னா, ஒரு ஹைக்கூ நம்ம எழுதுனா என்ன, இவங்களை பத்தி ஹைக்கூன்ற பொருளையில சென்றி எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஹைக்கூ வேடந்தாங்களில், ஹைக்கூ வேடந்தாங்களில் வரிசையாய் அமர்கின்றன, ஹைக்கூ வேடந்தாங்களில் வரிசையாய் அமர்கின்றன வலசை சென்ற வண்ண மயில்கள் அப்படின்னு ஒரு சென்றி எழுதி முடிச்சுட்டேன். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. என்னன்னா, எப்பவுமே ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு செய்தியை நாம வந்து ஒரு கவிஞர்கிட்ட கொடுத்துட்டா ஒன்று சொதப்புவாங்க, இல்லை சரியா பண்ணுவாங்க. இங்க சொதப்பல் இல்லை, சரியா செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய, அதாவது பின்புலமா இருக்கக்கூடிய திணை அமெரிக்காவுக்கு நான் இந்த நேரத்தில் நூலேணி பதிப்பகம் சார்பாக நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களுக்குள்ள இருக்கிற கவிதைகள் ஏற்கனவே நிறைய பேர் படிச்சிருந்தா கூட திரும்ப திரும்ப அதை கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த காட்சி வந்து வெவ்வேறு விதமா நமக்கு படுது. இன்னொரு ஒரு விடயத்தை சொல்லி ஆகணும். இந்த கவிஞர்கள் யாரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இப்போ வசிக்கக்கூடியவங்க இல்லை. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஜப்பான்ல எப்படி வந்து ஒரு இலையுதிர் காலத்தை அல்லது வந்து பனி படர்ந்த விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு செயல் இருக்குதோ,
அதுல வந்து சரிபாதியா அல்லது அதுக்கு மேற்பட்டதா இந்த உங்களுடைய படைப்புகள் இருந்து கிட்டத்தட்ட ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகள் சாயலை நான் இதில் பார்க்குறேன். சாயல்ன்றது வந்து அதை ஒப்பீடு கிடையாது. அந்த இப்போ நம்ம ஊர்ல எடுத்துட்டீங்கன்னா மகிழம்பூ பார்க்கலாம், சரக்கொன்றையை பார்க்கலாம். ஆனா நீங்க வந்து செர்ரி மலர்களை பார்த்துருக்கீங்க. அப்ப செர்ரி மலர்களை தான் ஜப்பான் கொண்டாடுறான். அவன் ஃபிஜு மலையை தான் கொண்டாடுறான். நம்ம வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பனியை நீங்க கொண்டாடுறீங்க, பனி மனிதனை கொண்டாடுறீங்க, செர்ரி மலர்களை கொண்டாடுறீங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டாடி இருக்கீங்க. இந்த கொண்டாட்டம் என்ன ஆகுது அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து எங்ககிட்ட அப்படியே பரவும் போது, கொண்டாட்டத்துக்கு நமக்கு வந்து இசை எங்கே இசைச்சாலும் நம்ம கை கால் எப்படி வந்து ஆட்டம் போடுதோ, அந்த மாதிரி எங்க கவிதையை வாசிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி ஏற்படுத்துது. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் கூட சேர்ந்து இந்த புத்தகத்தை பாடுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாம இது புது முயற்சி, முதல் முயற்சி, சிறப்பான முயற்சி, வரலாற்று முயற்சி. இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இதை பார்த்துட்டு இலங்கையில கூட கேட்டிருக்காங்க, தனியா இலங்கை கவிஞர்களுடைய படைப்புகள் கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த புத்தகம் கொண்டு வந்திருக்குது. அந்த விதத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹைக்கூ நால்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஷோ, பூஷன், இஷா, ஷிகி தான் சொல்லுவாங்க. ஆனா பாஷோ காலத்திலேயே பெண்கள் தான் அதிகமாக ஹைக்கூ எழுதியிருக்காங்க. அந்த விதத்துல 2025ஆம் ஆண்டு 22ஆம் நூற்றாண்டை நோக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வலசை சென்ற வண்ண மயில்களா கொடுத்துருக்கீங்க. இது வந்து மேலோட்டமா பார்க்கும்போது தோகை மட்டுமே அழகு இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சிதைகள், அந்த எலும்புகள், அது கூற வேணா வந்து குரல் வேணா சரியில்லாம இருக்கலாம், நம்ம சரியில்லாம நினைச்சுக்கிறோம். ஆனா மயிலோட குரல் இனிமையான குரல் தான். அந்த விதத்துல எப்படி மயிலை நம்ம வந்து ஒவ்வொரு அங்கமா நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த படைப்புகள்ல 7 பேருடைய கவிதைகளையும் நான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்குறேன். வாரத்துக்கு ஒரு 7 நாட்கள் மாதிரி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கவிதை படித்தா கூட 7 நாட்கள் வந்துடுது. இந்த சிறப்புமிக்க தொகுப்பை நூலேணி பதிப்பகம் சார்பாக கொண்டு வந்திருக்கிற நெல்லை அன்புடன் ஆனந்திக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே நூல் வெளியீடு பண்ணாங்க. இப்போ திணை அமெரிக்கா சார்பில் கவியரங்கம் செஞ்சிருக்கிற இளமாறன், பிரபு உட்பட்ட குழுவினருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பு ராஜா. ஏன்னா ஹைக்கூ வரலாற்று ஏன்னா நாங்க கவியரங்கம்ங்கிறதுனால நாங்க எல்லாரும் கவிதை மட்டும்தான் பாடுவோம். நாங்க அதிகம் பேச மாட்டோம் அப்படின்னு நாங்க நிறைவா கவியரங்கத்தை முடிச்சு உங்க கையில கொடுத்து அந்த ஹைக்கூ சார்ந்த ஒரு தகவல்களையும் சொல்லி மேலும் மேலும் நாங்க இன்னும் எழுதணும் பாருங்க. அப்படியே ஸ்பாட்ல ஆன் த ஸ்பாட் ஒரு ஹைக்கூ எங்களுக்காக ஒண்ணு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வேடந்தாங்களில் அமர்ந்த பறவைகள், வலசை சென்ற வண்ண மயில்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி. தங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். தொடர்ந்து பயணிப்போம். அடுத்ததாக இந்த கருத்து நேரம் நம்ம டக் டக் டக்குன்னு கேட்டு முடிச்சிடலாம். முதல்ல இருந்தே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறந்த தமிழ் ஆர்வலர் அன்பிற்கினிய சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அண்ணா வாருங்கள் அண்ணா. வணக்கம் தங்கச்சி. இந்த சிறப்பான நிகழ்வை ஒருங்கிணைத்த திணை அமெரிக்கா பிரபு அவர்களுக்கும் இளமாறன் அவர்களுக்கும் நன்றி. கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த வலசை சென்ற மயில்கள் நூலை வெளியிட்ட கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இங்கு வந்து கவிதை பாடிய வண்ண மயில்கள், வானவில் 7 கவிஞர்களும், ஷீலா, மேனகா, கல்பனா, கனிமொழி, நளினி, ராஜீவாஞ்சி, தங்கச்சி ஆனந்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக மிக சிறப்பாக இருந்தது. மிக்க மிக்க நன்றி. உங்கள் பணி தொடரட்டும். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. மிக்க மகிழ்ச்சி அண்ணா. எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் சரி, அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கலந்து கொண்டு, ஏன்னா எழுதிடலாம், புத்தகம் வெளியிட்டுறலாம், அதை எல்லாரும் கூட வாங்கிடலாம். ஆனா ஒரே ஒருத்தராவது அதை படிச்சுட்டோ இல்ல அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டோ நேரடியாக ஒரு வாழ்த்து சொல்லும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் மனம் நிறைவாக இருக்கும். அந்த ஒரு விமர்சக பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கோபால் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். நன்றினா. அடுத்ததாக நம்ம இணைப்புல அசோகன் ஒருத்தங்க இருக்கீங்க. கருத்து சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு வாழ்த்து சொல்லலாம். அசோகன் ஐபோன் இருக்காங்க. கருத்து சொல்ல விரும்புறீங்களா? அடுத்து கோசல்னு ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. கோசல், உங்களால கருத்து சொல்ல முடியுமா? வரீங்களா? சரி. அடுத்து நம்ம பிரபுவை கூப்பிடுறேன் நானு. பிரபு, உங்களுடைய என்ன ஓட்டம் இந்த கவியரங்கத்திற்கு பிறகு தங்களுடைய கருத்து. வாங்க பிரபு, ஒரு வாழ்த்து சொல்லிருங்க எல்லாரும். மகிழ்ச்சிங்க. நிறைய பனி பத்தி கவிதை சொன்னதுனால அவர் இருமுறாரு பாருங்க, பாவம். வாங்க.
இல்லை ஒரு சிறப்பான ஒரு கவிதை தொகுப்பாக தான் பார்க்குறேன். நிறைய கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள அடுத்த கதைக்கு போயிடுறாங்க. கன்னிக்கோவில் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி தான், அது படிக்கும் பொழுது தான் அதனுடைய பொருளை உள்ளார்ந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு வேகமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு 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 3 வரிகள் 4 வரிகளில் அவ்வளவு பொருள் செறிவோடு கூடிய கவிதை எல்லாம் இருக்குது. எல்லாமே மிகச்சிறப்புங்க. எல்லா கவிதைகளும் சிறப்பு. நூலை முழுமையாக படிக்கிறதுக்கு அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு பிரதி இருந்தால் கிடைத்தால் நன்றாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. திணை அமெரிக்காக்கு இல்லாத புக்கா முதல் வேலையா நாங்க அனுப்பி வைக்கிறோம். நன்றி நன்றி பிரபு. அனைவருக்கும் நீங்க வாழ்த்துங்க. மகிழ்ச்சி. நன்றிங்க நன்றிங்க. குழந்தைக்கு வாழ்த்து முதல்ல அவனுக்கு சொல்லிடுங்க. அவரு வருங்கால பேச்சாளர் தயாராயிட்டு இருக்காரு பின்னாடி. நீங்க ஷாலினிக்கும் பாடுனதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அதான் சொல்றேன். எங்களை விட அவன் நல்லா எழுதுவான் பின்னாடி வரக்கூடிய கவிஞர். அடுத்து நீங்க சொன்ன ஒரு ஒரு விடயம் சொன்னீங்க. அதையும் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம கன்னிக்கோவில் ராஜாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். இந்த வலசை சென்ற வண்ண மயில்கள், நம்ம தோழமைகள்லாம் சொன்ன மாதிரி எங்கும் எதிலும் வண்ண மயில்கள் மாதிரி நிறைய இடங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது கொண்டு போய் சேர்த்தவங்கிற திருப்தி இருந்தாலும், இப்ப பிரபு சொன்ன அதே விஷயம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா? புத்தகங்கள் கிடைக்கலனா கூட அதுல இருக்க கவிதைகளை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கும்னு சொன்னதுனால நாங்க இந்த நூலை பற்றி ஒரு திறனாய்வு நிகழ்ச்சி சீக்கிரமா நடத்துவோம். அதுல இருந்து கூடுமான மட்டும் கவிதைகளை அனைத்தையும் எடுத்து அதனுடைய உட்பொருளை கொஞ்சம் விலாவாரியா பேசி அது ஒரு நல்ல ஒரு மணி நேர நிகழ்வா பண்ணலான்னு ஒரு யோசனை இருக்கு. அதை கண்டிப்பா நாங்க செய்வோம். அந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் அன்பும். அடுத்ததா நம்முடைய இத்தனைக்கும் திரைக்கு பின் அப்படின்னா யாரு பாருங்க, அதே ஒரு ஹைக்கு கவிதை மாதிரி இருக்கு. இளமாறன் அவர்கள் தொடர்ந்து இந்த திணை அமெரிக்காவில் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்து கொண்டு திரைக்கு முன் வர விரும்பாத ஒரு நல்ல மனிதர், தமிழ் ஆர்வலர், தமிழ் பேசக்கூடிய, தமிழில் இயங்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு முதுகெலும்பாக இருந்து ஊக்குவிக்கக்கூடிய நல்ல இதயம். நண்பர் இளமாறன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க, உங்க வாழ்த்துரையை தாருங்கள். மிக்க நன்றி கவிஞரே. அருமையான நிகழ்வு. இத கவிதை வசித்த அனைத்த கவிஞருக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி இது சொன்ன மாதிரி கவிஞர் நீங்க சொன்ன திறனாய்வு பண்றதை அதே நாங்க திணை அமெரிக்காவில நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம். அந்த நீங்க வந்துட்டு தேதி நேரம் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களே அதை ஏற்பாடு பண்ணிடுவோம் கவிஞரே. கண்டிப்பா இணைந்து பயணிப்போமா கவிஞரே. மிக்க நன்றி அண்ணா, கோபால் அண்ணா. நன்றி கவிஞரே. நன்றிங்க நன்றிங்க. இவ்வளவு பேசினதே அவரு. கேக்குதுங்களா நான் பேசுறது? அசோகன். வாங்க சார். வணக்கம். ஓகே ஓகே, மன்னிக்கவும். நன்றி இளமாறன். நான் முதலில் இருந்து இந்த கவியரங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன். முதல் இது ரொம்ப அருமையா இருந்தது. என்னை பொறுத்தவரையிலும் ஹைக்குங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி இருக்கும் அந்த கவிதை அப்படின்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி இருக்கு. ஆனா அது கேட்டது இல்லை இது வரலையும். சரி, அது எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு தான் முதல்ல இதுல இந்த கவியரங்கத்துல சேர்ந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. அவர் சொன்ன மாதிரி ஒரு கவிதையை நீங்க இருந்து நான் அந்த புத்தகத்தை படித்தாதான் அதை இன்னும் அனுபவிக்கலாம். அந்த ஒரு கவிதை ஒரு கவிதையும் படிச்சு அது ரொம்ப நேரம் ஒரு எப்படியும் அதிக நேரம் அதை பத்தி ஆழ்ந்து சிந்திச்சாதான் அதனுடைய சுவையை அனுபவிக்கலான்னு தோணுது. அது ஒன்று சொல்லி அதை பற்றி நினைக்கும் போதே அதுக்குள்ளே அடுத்த கவிதை வந்துடுது. பரவாயில்ல, அது கவியரங்கத்தில் அதான் செய்ய முடியும். பொதுவாக எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப அனுபவித்து கேட்டுட்டு இருந்தேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்திருந்து தங்களுடைய கருத்தையும் வாழ்த்தையும் சொன்னமைக்கு நன்றி. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி விரைவில் இந்த நூலை பற்றிய ஒரு திறனாய்வு நம்ம திணை அமெரிக்காவே முன் வந்து இதை நடத்துறேன்னு சொல்லிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. நம்ம சீக்கிரமா அந்த திறனாய்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுவோம். மீண்டும் இந்த வலசை சென்ற வண்ண மயில்கள் தொகுப்பில் இணைந்து என்னோடு கவி பாடிய 6 கவிஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய திணை அமெரிக்க நட்புகள் நிர்வாக குழு, நம் இளமாறன் அவர்கள், பிரபு அவர்கள், பாலா, அதுக்கப்புறம் நம்ம செந்தில்நாதன் அண்ணா, நம்ம தோழமை ரவி அவர்கள், எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் நன்றி. கிருத்திகா அவர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்துல என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு, இந்த புத்தகத்தை மட்டுமல்லாது நிறைய நூல்களை வெகு சிரத்தையோடு அது ஒவ்வொரு நூலையும் தன்னுடைய குழந்தை மாதிரி ஒரு அழகுபடுத்தி போற்றி பாதுகாத்து அதை வடிவமைத்து கொடுத்து அதை எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்ப்பதற்கு அவரால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு நிகழ்வில் நாம் மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்து தங்களுடைய கருத்தையும் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்முடைய
அசோகன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.